ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்மைட் ஜோன். இன்றைக்கி நாம் டென்மார்க்கில் இருக்கிற ஒரு அழகான யூனிக்கான ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். டென்மார்க்கு மோன்ஸ் கிளிண்ட். இந்த பிளேஸ் இவங்களோட கேம்பிங் ஸ்பாட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவும் அழகாக இருக்குது. இவங்க இந்த சம்மரில் அங்கங்கே செம்மையாக கேம்ப் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிளேஸை பாருங்களேன், அப்படியே ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி இது ஒரு ஃபாரஸ்ட்டு. நம்ம மேலே போய் நம்மளை பஸ்ஸு ட்ராப் பண்ணுது. அங்கேருந்து இறங்கி நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வர மாதிரி இருக்குது. ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். பார்க்க நின்று எவ்வளோ நேரம் வேணால் கூட அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தது. தண்ணி அவ்வளோ கிளியராக இருந்தது. அந்த ஸ்பாட்டு சான்ஸே இல்லைங்க. செம்ம யூனிக்காக இருந்தது. ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போயிட்டோம். அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இங்கே வரவங்க எல்லாமே கேம்ப் பண்ணுறதுக்கு தான் இங்கே வராங்க. 1 day 2 days ஸ்டே பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அவங்க பொறுமையாக உட்காந்து அது எல்லாமே பார்த்துட்டு ரசிச்சுட்டு தான் போகிறாங்க. இங்கே கடைங்க எதுவுமே இல்லை. எல்லாமே நாம் தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். பட் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும், ஒரு பஸ்ஸு மட்டும் இந்த ஏரியாவுக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது 1 hourக்கு ஒன்ஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. இந்த ஸ்பாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு ஜங்ஷன் வரும். அது ஒரு 3 kilometers முன்னாடி வர மாதிரி இருக்கும். அங்கே எல்லா கடைங்களும் இருக்கும். இந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கடலில் ஒரு குப்பை கிடையாது. அந்த ஏரியா ஃபுல்லாக செம்ம க்ளீனர் ஃபாரஸ்ட்ன்றதால அங்கே கூட கொஞ்சம் கூட குப்பை இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க. கடல்னாலே அலைகள் பெருசாக வரும் தானே. இந்த அலைகளே கிடையாது. சும்மா லைட்டாக இப்படி டச் பண்ணிட்டு போகுது. அதுவே ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு பார்க்கவே. ஏன்னா அலைகள் அதிகமாக இருந்தால் நம்ம ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் அங்கே 6 o'clock 7 நியர்பை கூட அங்கே தான் இருந்தோம். அப்போ கூட அந்த மாதிரி இல்லை. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த இடத்த விட்டு போகவே எங்களுக்கு மனசு வரல. ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். டென்மார்க்கில் இது ஒரு யூனிக்கான பிளேஸ்ன்னு சொல்லலாம் டென்மார்க்குக்கு. ஏன்னா வரவங்க கண்டிப்பாக இந்த மோன்ஸ் கிளிண்ட் போகாமல் போக மாட்டாங்க. இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இங்கே இருக்கிற மக்கள் நேச்சருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னு சொல்லிட்டு. அவங்களே க்ளீனாக இருக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.